ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா மாயக்கிணறின் அபாய வரங்கள். அது எப்படி மாயக்கிணறாச்சு, அது என்னெல்லாம் வரம் தரும், அதை பற்றி இந்த நம்ம ஸ்டோரியில் பார்க்கலாம். அண்ட் வெல்கம் டு த ஸ்கேரி குயின் யூடியூப் சேனல். ஒரிசா மாநிலத்தில் அப்துல்பூர்னு ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். இந்த அப்துல்பூர் கிராமத்தில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறை அந்த ஊர் மக்கள் எல்லாம் தெய்வமாக வழிபட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த கிணத்துக்கிட்ட என்ன வேணுனாலும் அது சில நாட்கள்லேயே அவங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருமா. இது இந்த கிராம மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது நாளப்போக்கில் என்ன ஆகுதுன்னா பக்கத்தில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. அப்போது பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் பரவும் போது அஞ்சனான்னு ஒரு பொண்ணு பக்கத்து ஊரில் இருக்கா. அவளுக்கும் அது தெரிய வருது. அந்த கிணத்தை பற்றி அஞ்சனாக்கு தெரிஞ்சதும் அவன் நினைக்கிறா, நம்ம வீட்டுக்காரும் அரசு வேலையில் இருக்காரு, அவருக்கு ரொம்ப நாளாக உயர் பதவியே கிடைக்கல, நம்மளும் போய் அதை பற்றி அந்த கிணத்துக்கிட்ட வழிபாடு செய்வோமே, அது நடக்குதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நினைக்கிறா. அதே மாதிரி ஒரு நாள் அவளும் போகிறா அந்த கிணத்துக்கிட்ட. அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேண்டிக்கிறா. எல்லாத்தையும் வேண்டிட்டு மறுநாள் வீட்டுக்கு வந்துடுறா. இது காலப்போக்கில் அவளுக்கு வேணுனதே அவளுக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அவளோட டெய்லி வேலையில் அதை மறந்துடுறா. இது கொஞ்ச நாளில் என்ன ஆகுது, அவங்க வீட்டுக்கார் பிரசாத் அவர் திடீர்னு ஹாப்பி நியூஸோட வீட்டுக்கு வராரு. ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன வீட்டுக்கார் ரொம்ப சந்தோஷமாக வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்த பிரசாத் என்ன குடும்ப உறுப்பினர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, எனக்கு உயர் பதவி கிடச்சிருச்சுன்னு. இதை கேட்ட அஞ்சனா ரொம்ப மகிழ்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம இந்த கிணத்துக்கிட்ட வேணுனது தான் நமக்கு நிறைவேறி இருக்கு போல, அந்த கிணத்துக்கிட்ட அப்போ நம்ம என்ன வேணாலும் நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறா. பிரசாத்துக்கு விக்ரம்னு ஒரு தம்பி இருக்கான். அவன் மறுநாள் அஞ்சனா கிட்ட, அண்ணி நான் 50,000 கொடுத்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் நமக்கு அடிச்சிருச்சுன்னா நம்ம புது வீடு கட்டலாம், புதுசாக கார் வாங்கலாம், நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சனா கிட்ட சொல்கிறான். அஞ்சனா அதை கேட்டு, தம்பி சொல்கிற மாதிரி நடந்துச்சுன்னா நம்மளும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவளும் மறுபடியும் அந்த கிணத்தை பற்றி அவளுக்கு ஞாபகம் வருது. அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு இதை எல்லாத்தையும் சொல்லி அவன் வேண்டிட்டு பூஜை செஞ்சுட்டு வரான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல விக்ரமுக்கு அந்த லாட்ரி டிக்கெட்டும் அடிச்சிருது. அவன் ஒரு நாள் வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வரான். அஞ்சனா கிட்ட சொல்றான், அண்ணி நான் நினைச்சது நடந்துச்சு அண்ணி, எனக்கு அந்த லாட்ரி டிக்கெட் அடிச்சிருச்சு, இப்போ நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த நாள் என்ன ஆகுது, அஞ்சனாவோட ஹஸ்பண்டுக்கு வெளியூர்ல ஒரு வாரம் வேலை இருக்கு. அதனால அவரு வெளியூருக்கு போயிடுறாரு. அஞ்சனாவும் விக்ரமும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. விக்ரமும் காலையில வேலைக்கு போயிடுவான், பேங்க் வேலையில. அதனால அஞ்சனா மட்டும் தான் வீட்டுல இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுது, அஞ்சனா காலையில வீட்டுல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நிழல் பின்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அஞ்சனா திரும்பி பாக்குறா, பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவன் உணர்றா. ஆனா திரும்பி பார்க்கும்போது அது இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுறா, அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு வரா. அப்போ சடனா யாரோ அவளோட முடியை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அவ ஃபீல் பண்றா. சடனா திரும்பி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் அவ முடியை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போகுது. இழுத்துட்டு போய் செவுத்துலயே அடிச்சதும் அவளுக்கு ரத்தம் அவ மயங்கி விழுந்துடுறா. அந்த இடத்துலயே ஈவினிங் வரைக்கும் அஞ்சனா அந்த ரத்த வெள்ளத்திலேயே படுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் விக்ரம் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு பார்த்து அஞ்சனாவை பார்த்ததும் அவன் ரொம்ப பயந்துடுறான். உடனே அவன் என்ன பண்றான், ஹாஸ்பிட்டலுக்கு அஞ்சனாவை கூப்பிட்டு போய் சேர்க்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அஞ்சனா கண் முழிக்கிறான். அவ நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நான் அந்த கிணத்துக்கிட்ட வேணுனால்தான் தம்பி இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வீட்டுல நடந்தது, அந்த கிணறு தான் நமக்கு வேணுனதெல்லாம் நடத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்றான். அவன் படிச்சவன் கொஞ்சம், அவனுக்கு இது மேலலாம் நம்பிக்கை கிடையாது. இந்த மாதிரி மூட நம்பிக்கை, அவங்க ஏதோ பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு அவன் நம்பல. அஞ்சனா சொன்னதுக்கு அப்புறம் ஒரே யோசனையாவே இருக்கு, ஒருவேளை அண்ணி சொன்னது உண்மையா இருக்குமோ, நம்ம அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்ப்போம், என்னதான் இருக்கு அங்க, என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். உடனே அவன் அந்த கிணத்துக்கிட்ட நிற்கும் போது ஒரு தூரத்துல இருந்து ஒரு லேடி வராங்க, வயசான லேடி. அவங்க இவனை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா இங்க ஏன்பா நிக்கிற, இங்கிட்ட ஏன்பா சாமி கும்பிட்ற மாதிரி நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஏன் இந்த கிணறு ஏதோ வேண்டுனா எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குதாமே, உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த வயசான லேடி கிட்ட அவன் கேட்குறான். அவங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இந்த கிணறு நார்மலான கிணறு கிடையாது, இது எல்லாரும் தெய்வம் நினச்சி கும்பிட்றாங்க கிடையாது, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சூனியக்காரியால் சபிக்கப்பட்ட கிணறு. இந்த கிணத்துக்குள்ள ஒரு சூனியக்காரி இறந்து போயிட்டா. அது எப்படின்னா, இந்த ஊரில் எல்லாரும் ஒரு சூனியக்காரி இருந்தா, அந்த சூனியக்காரி கிட்ட வேண்டுவாங்க. வேண்டும் போது அவள் எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பா. ஆனால் எல்லா விஷயத்தையும் இல்லை, 2 முறை தான் அவள் செஞ்சு கொடுப்பா.
அந்த 2 முறை அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள எல்லாரையுமே அவள் வந்து பலி வாங்கிடுவா. இது கொஞ்ச நாள்ல மக்களுக்கு வந்து தெரிய வந்தது. அந்த மக்கள்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாகி அவளை தேடி அந்த வீட்டுக்கு போனாங்க. ஆனா அவங்க இல்லை. மக்கள்லாம் அவளை தேடி வரதை பண்றா, பக்கத்துல இருக்க கிணத்துல போயிட்டு குதிச்சு அவளே இறந்துடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிணத்துல அவள் ஆத்மா இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிய வந்தது. அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, பூஜை செஞ்சு அந்த கிணத்தை வந்து தடை செஞ்சு வச்சிருந்தாங்க. அது கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் பேருக்கு வந்து அது சில பேருக்கு தெரியல. அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து இந்த மாதிரி பாதி விஷயம் மட்டும் தெரிஞ்சதுனால அவங்க போய் மறுபடியும் வழிபடுறாங்க. அவங்க வேண்டிக்கிறாங்க. வேணுது 2 வரம் வந்து அந்த சூனியக்காரி வந்து அவங்களுக்கு நடத்தி கொடுக்குறா. அந்த மாதிரி தான் அஞ்சனாவுக்கும் தெரிய வந்தது. உங்கள் அண்ணி அஞ்சனா வந்து அந்த 2 வரத்தையும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த 2 வரமும் நிறைவேறினதுன்னா கண்டிப்பாக உங்கள் அண்ணியை அந்த சூனியக்காரிக்கிட்டேருந்து காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூதாட்டி விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. விக்ரம் உடனே, அப்போ நான் என்ன பண்ணுறது, என் அண்ணியை எப்படி நான் காப்பாற்றுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அந்த லேடியும் இந்த மாதிரி உங்கள் அண்ணியை காப்பாற்றுறதுக்கு இவங்க கேட்ட 2 வரத்தில் எதனா ஒன்று வந்து நடக்கக்கூடாது, நடக்காமல் இருந்தால் தான் உங்கள் அண்ணியை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிடுறான். அன்னைக்கு இரவு அஞ்சனா வந்து தூங்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கிணத்துக்கிட்ட அவளை யாரும் கூப்பிட்டு போறாங்க, அதுல தள்ளி விடுறாங்க. அவள் முழுகிற மாதிரி ஃபீல் ஆகுறா. உடனே என்ன பண்றா, அவ கண்ணை அசைக்கிறா, கையெல்லாம் ஷேக் பண்ணி பாக்குறா. எதுவுமே அவளால பண்ண முடியல. உடனே என்ன பண்றா, ஒரு ஃபோர்ஸா வந்து அந்த கனவுல இருக்கும் போதே உதைக்கிறா. அப்போ என்ன ஆகுது, அந்த கட்டில் வந்து ஷேக் ஆகுது. உடனே அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கனால அவர் திடீர்னு எழுந்து அஞ்சனாவை வந்து பார்க்குறாரு. என்ன ஆச்சு அஞ்சனாக்கு, ரொம்ப துடிக்கிறா ஆனால் எழுந்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணத்துலலாம் அடிக்கிறாரு. எழுந்து அஞ்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப நேரமாக அடிச்சிட்டு இருக்காரு அஞ்சனாவை. ஆனால் வந்து அஞ்சனா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவளுக்கு முழிப்பு வந்துச்சு. அவள் ஆல்மோஸ்ட் வந்து பாதி இதுவில் போயிட்டா. அந்த கிணத்துல இருக்க சூனியக்காரி வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அஞ்சனா எழுந்து பார்க்குறா, நம்ம துணியெல்லாம் வந்து ஈரமாக இருக்கே, நம்ம கனவு கண்டோன்னா எதுக்கு வந்து நம்ம துணி வந்து ஈரமாகுது, உண்மையாகவே நம்ம கிணத்துல முழுகின மாதிரில இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரே யோசனையில் இருக்கா. அப்போ தான் பிரசாத் சொல்கிறான், நீ நைட்டு எப்போவுமே குளிச்சுட்டு வருவேல, நீ குளிச்சுட்டு வரும்போது சரியாக துடைக்காமல் வந்திருப்ப, ஈர துணியோடு அப்படியே வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனாலும் இவளுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு அஞ்சனாக்கு. மறுநாள் அஞ்சனா அவங்க வீட்டில் இருக்க கிணத்துக்கு மேலே ஏறி நின்றுட்டு இருந்தா உள்ள குதிக்கிறதுக்காக. அவள் வந்து சுயநிலைவிலே இல்லை. யாரோ வந்து அவளை வந்து அந்த கிணத்துக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரியே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பிரசாத் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள வந்தான். அவன் பார்த்துட்டு யாரோ அஞ்சனா வந்து இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு கிணத்துக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓடி போய் அஞ்சனாவை காப்பாத்துறதுக்காக கிணத்துக்குள்ள குதிக்கிறான். உடனே அந்த டைம்ல விக்ரமும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். விக்ரம் வந்துட்டு அண்ணியும் அண்ணனும் கிணத்துக்குள்ள குதிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இவங்க 2 பேரையும் அந்த சூனியக்காரிக்கிட்ட இருந்து காப்பாற்றணுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிற்கிறான். திடீர்னு தான் அந்த வயசான லேடி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு. உடனே வந்து இந்த அண்ணி வேண்டின 2 வரத்துல ஏதாச்சும் ஒன்று வந்து நடக்கக்கூடாது, அப்பதான் நம்மளால அண்ணியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அடிச்ச அந்த லாட்ரி டிக்கெட் காசை அவன் அந்த சூனியக்காரிக்கிட்ட சொல்றான். இந்த மாதிரி எங்க அண்ணி வேண 2வது ஆசை வந்து நிறைவேறாது, ஏன்னா அந்த காசு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தீயில போட்டு எரிச்சிடுறான். அப்புறம் உள்ள இழுத்துட்டு போன கை அஞ்சனாவை வந்து விட்டுருது. உடனே பிரசாத்தும் அஞ்சனாவை காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் விக்ரமும் அஞ்சனாவையும் பிரசாத்தையும் கிணத்துல இருந்து மேல தூக்கிட்டான். தூக்குனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்களோட லைஃப் நார்மல் ஆயிடுச்சு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளோட தன்னம்பிக்கையால மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். இது இல்லாம நம்ம போய் பேய்கிட்ட வேண்டுறேன், பிசாசுக்கிட்ட வேண்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோம்னா அது வந்து நமக்கு ஆபத்தாக தான் முடியும். இவ்வளோ நேரம் என்னோட ஸ்டோரியை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.